ஹாய் கைஸ், நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி நம்ம மதியானம் தான் எழுந்திரிச்சோம். மதியானம் எழுந்திரிச்சி 2 மணிக்கு தான் ஓட்டவே ஆரம்பித்தோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு டீயை போடலான்ட்டு போனால் பக்கத்தில் இருக்கிற அண்ணா கேட்டார், அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிக்கிறியே எப்பட்றான்னு. அண்ணா நான் திருநெல்வேலிக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மறுபடியும் மாலுக்கு வந்தோம். ஆனால் பிறந்தா ஜவுளி கடையில் இருக்கிற பொம்மையாவாச்சும் பிறக்கணுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன். ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? தப்புதான்டா, ரொம்ப தப்புடா. இப்படி பண்ணுறீங்களேடா. அப்புறமா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா, பசிக்குதுடா, எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா 5 நிமிஷம்ண்ணா, அங்கே இருப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொறா பிஜிஎம். வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. அப்புறமா கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. அப்புறமா சொமேட்டோ ஆர்டர் எல்லாத்தையும் முடித்தோம். 12 மணி வரைக்கும் ஓட்டி முடித்தோம். கண் வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தூசியாக விழுந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் போகலான்ட்டு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே. நாங்கள் 3 பேர் போனோம். போய் டீ குடிச்சிட்டு அப்புறமா விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா ஃபன் பண்ணி வச்சிட்டோம். ஃபோனை வேறு வாயில் சரி விட்டாங்க ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீ ஒரு விளாகர்ரா, நீ தான்டா அடுத்த செலிப்ரிட்டி, அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மறந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு என்னை இப்படி ஆக்கி விட்டார் ஒருத்தர். அவரை நான் யாருன்னு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். வீடியோ லாஸ்ட்டில் காட்ட முடியாது, 20 days சேலஞ்சு முடிஞ்சதும் காட்டுறேன். அப்புறமா ஓரமாக ஒதுங்கி நாங்கள் ஒரு அட்டியை போட்டோம். அட்டியை போட்டு டீயை குடிச்சு முடித்தோம். அப்படியே என் பழைய ஃபேஸ்பேக்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்டு அவங்களே சேட் ஆகிட்டாங்க. அப்புறமா அழுதது போதுண்டா, வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தோணுச்சு நிறையா. இப்போலாம் டெய்லி நைட்டு டீ குடிக்கிற கூட அண்ணா நகர் போக வேண்டியதாக இருக்குது. என்னன்னே தெரில, அண்ணா நகரை ரொம்ப பிடிச்சி போச்சு. நைட்டு ஃபுல்லாக நிறைய கடை இருக்குது, நிறைய மக்கள் வராங்க, ஜாலியாக இருக்குது. நம்மளும் அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து அப்புறமா தான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை. நைட்டு ஃபுல்லும் எடிட் பண்ணி டைம் அப்படியே போயிடுது. காலையிலையும் தூக்கம் வரமாட்டேங்குது. வேலைன்னு போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் எடிட் பண்ணி வீடியோ போட்டால் காலையில் இருந்துச்சு வீடியோ பார்த்தா 10 வியூஸ் தான் போயிருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரமாட்றாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேனே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் குறைஞ்சாடா போயிடுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதனால நான் இப்போ ரொம்ப சேட் ஆகிட்டேன்டா. ஸோ சேட் பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ணே போகிறேன்டா வீட்டுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அந்த சாங் தெரியும். என் மைண்ட் செட்டில் ஓடி இருந்த பாட்டே வேறு. வைப் பண்ணது போதும், நம்ம வீடியோக்கு வருவோமா? யார் எப்படியோ நம்ம வீடியோ போட வேண்டியது போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணுங்கள்.